ஸ்பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு நேரம் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. கோமதியும் அங்கே நம்ம யாரை தான் நம்புறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அவள் நல்லவ மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு அவள் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு நம்மக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோமதியும். அதே அங்கே மயில் மேலே வந்த டவுட்டு இங்கே மீனா மேலேயும் ராஜி மேலேயும் வருது. உடனே ராஜி நீ காலேஜ் படிச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாகவே கேட்குறாங்க. உடனே அத்தை ஏன் அத்தை நான் காலேஜ் படிச்சிருக்கேன், எதனால இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவையுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே மீனாக்கிட்டேயுமே மீனா நீ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்குறியா இல்லை சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போய் அங்கே கோமதி கேட்குறத பார்த்துட்டு மீனாவும் அத்தை ஏன் அத்தை நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போயிட்டுருக்கேன், நீங்கள் கூட ஒரு நாளைக்கு அங்கே ஆஃபீஸுக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கேட்கவும் உடனே எங்கள் கோமதியும் யாரை நம்புறதுன்னு சொல்லிட்டு தெரியல, கூடவே இருந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டா, அதனால் என்னால் யாரை நம்புறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லதை பார்த்துட்டு ராஜிக்கு அரசி இங்கே மீனான்னு சொல்லிட்டு 2 பேரும் 3 பேருமே பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருக்குமே தூக்கம் வராமல் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியனுமே இங்கே ஃபேமிலி எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு அவள் மயில் போயிட்டா. ஆனால் மயில் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நான் கனவு கூட எதிர்பார்க்கல. ஆனால் மயில் செஞ்ச விஷயத்துக்கு அவளை நான் ஏதோ சும்மா விட்டுட்டேன். ஆனால் அவள் பொண்ணுன்னு பார்த்து நான் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் வேறு யாருனா இருந்திருந்தாங்கன்னா என்கிட்ட அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பழனிவேல்கிட்ட கதிரையுமே போய் பேசியிருப்பார். ஆனால் பழனிவேல் மச்சானும் அக்காவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் நான் ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தாலே கூட என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க, என்ன அவங்கக்கிட்ட பேசக்கூட விட மாட்டாங்க அப்படின்றதுனால பழனிவேலுமே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு மயிலே இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்கானா இன்னும் நிறைய பொய்யை அவள் மறைச்சி வச்சுக்கிட்டு இருப்பா, நம்ம அவங்க ஊரில் பேசாமல் நம்ம போய் மயிலை பற்றின குடும்பத்தை பற்றின விஷயமெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பழனிவேலும் வீட்டுக்கு போயிட்டு சுகன்யாவை கடைக்கு போக சொல்லிட்டு இங்கே சுகன்யா கிட்ட எனக்கு கொஞ்சம் கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும், அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு அப்படியே கடைக்கு வந்துடுறேன், இன்றைக்கி ஃபஸ்ட்டு கடையை போய் ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரியுமே அமுச்சு விட்டுறாங்க. அப்பத்தாக்கு அங்கே வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. மயில் இது மாதிரி பண்ணதுனால அங்கே பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வருது. இங்கே ஃபஸ்ட்டு அரசி பிரச்சனை வந்துச்சு, அதை நினச்சி அவங்க கொஞ்ச நாளைக்கு வருத்தப்பட்டு இருந்தாருங்க. அப்புறம் செந்தில் தனி கொடுத்தனும் போகிறதுக்கு அதை நினச்சி கொஞ்ச நாள் வருத்தப்பட்டு இருந்தாங்க. இப்போ பழனிவேல் பிரச்சனை, அதுக்கப்புறம் இப்போ மயில் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு அவங்க என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. பாண்டியனும் கோமதியும் நிம்மதியாக வாழணும், அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, ஆனால் அவங்களுக்கு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்வை அவங்க மருமருக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எங்கள் 2 குடும்பம் ஒன்று சேரலைனா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே மனசுக்குள்ளே நினச்சி சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேலுக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது. ஏன்னா பாண்டியன் அங்கே காலிலே உதச்சிட்டனால அந்த கோவத்தில் அவங்க உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. மயில் அவங்க அம்மா கிட்ட கூட நிறைய ஏற்றி விட்டுட்டு நீ போய் கேஸ் கொடுமா, அவங்க வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் கொடுத்துட்டு அவங்க வெளியே வர முடியாத மாதிரி பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே சொல்லியிருப்பார். அவங்க அம்மாவுமே நான் கூடிய சீக்கிரத்தில் மயிலை அந்த வீட்டுக்கு அமுச்சு தான் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மயில் சாப்பிடவே மாட்டா, ஏன்னா 3 நாள் ஆச்சு அவள் சாப்பிடாம அதுவே நினச்சிக்கிட்டு இருக்கா, நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அவங்க அம்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. மாணிக்கமும் அங்கே உட்காந்துக்கிட்டு மயில் என்னதான் சொல்லி சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்க குழம்பி போயிருக்காங்க. ஏன்னா மயிலவங்க அப்பா எதுவுமே பண்ணாமல் இருந்ததுனால தான் இப்போ மயிலுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் மயிலவங்க அப்பா இப்போ கூட என்ன டிசைட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் முழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மயிலவங்க அம்மா நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற போது நம்ம பேசாமல் அங்கே பாண்டியன் குடும்பத்து மேலே நம்ம கேஸ் கொடுத்துட்டா என்ன, நம்ம கேஸ் கொடுத்தா தான் ஒரே வழியாக அங்கே நம்ம மயிலை அந்த வீட்டுக்கு அமுச்சு விட முடியும். மயிலை அவங்க வேணான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறதுக்கு அவங்க யார், அங்கே அந்த வீட்டுக்கு வாழ போனவளை கழுத்து பிடிச்சி வெளியே தெளியிருக்காங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயிலவங்க அம்மாவுமே கேஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலுமே உள்ளே உக்காந்துக்கிட்டு எங்கள் மாமா கூட என் மேலே சுத்தமாக பாசமே இல்லை, அவருக்கு என்கிட்ட துளி கூட பாசம் இல்லை, ஆனால் அவர் மேலே வச்ச பாசம் நான் உண்மையை தான் வச்சேன், ஆனால் எங்கள் அம்மா ஒரு பொய் சொல்ல சொன்னாங்க அப்படின்றதுனால அந்த பொய்யை சொல்லிவிட்டு நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா, அந்த வழியை யாருமே அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மயில் எந்த ஒரு தப்பான முடிவுமே எடுக்காமல் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. பழனிவேலும் அங்கே மயிலை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவங்க ஊருக்குமே போயிருக்காங்க. அங்கே ஒரு வயசான தாத்தாவுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே மாணிக்கம் குடும்பம் எப்படின்னா அவங்க நல்ல குடும்பமாக, அவங்க பொண்ணு அவங்க ஃபேமிலி என்ன எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்கே வயசானவரும் ஆமாம் தம்பி அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையுமே வந்து ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டு தராமல் அவங்க குடும்பமே கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டான குடும்பம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் தம்பி நீ அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு இருக்க, ஏன்
ஏன் எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைண்ணா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சும்மா தான் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமும் அங்கே பழனிவேல் வேற ஒருத்தர்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. அங்கே மயிலுக்கு ஏற்கனவே முன்னாடியே கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியுமே அங்கே ஒரு இருக்கிற வயசான தாத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட பழனிவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தாலுமே இந்த விஷயத்த நம்ம எப்படி பாண்டியன்கிட்டையுமே கோமதிக்கிட்டேயுமே நம்ம இந்த விஷயத்த சொல்கிறது, அவங்க நம்மக்கிட்ட பேசுறது கூட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டுறாங்க. நம்ம இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் கதிரும் அங்கே சமாதானமும் படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கள் செந்திலுமே ஆனால் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் கூட நாங்கள் இருக்கோம், நீங்கள் அதெல்லாம் நினச்சி நீங்கள் எதுவுமே அழுத்திக்கிட்டு இருக்காதீங்க, அங்கே இதோட உங்களை பிடிச்சிருந்த சனியும் இப்போ இதோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் எதுவுமே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரியுமே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியனுமே அதை நினச்சிக்கிட்டு மயில் இது மாதிரி பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு சகிக்கவே முடியாத ஒரு தப்பை சொல்லிட்டு அவங்க இத்தனை வருஷமாக நம்மக்கிட்ட இருந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கும், நம்மளோட பையனோட வாழ்க்கையை நாமளே நாசம் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே கில்ட்டி ஃபீலாகவும் இருக்குது. இப்போ நம்மளோட பையனை நம்ம எப்படி இப்போ சந்தோஷப்படுத்துறது, இதுக்கு மேலே அவனோட லைஃப்பை நம்ம எப்படி அவனுக்கு அமைச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஏன்னா அடுத்த கட்ட முடிவு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே குழப்பம். ஏன்னா ஒரு பெத்த தகப்பனுக்கு ஒரு பையனோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறாக நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கும். அதே ஒரு மாதிரி தான் இங்கே பாண்டியனும் ரொம்பவே ஃபீல் பண்ணி படுத்துக்கிட்டு இருக்க கோமதியும் அதை சரவணன் என்ன நினச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கணும் தெரியல. அவனோட வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சு, அதுக்கு காரணமே அங்கே மயிலோட ஃபேமிலி தான். அவங்க அம்மா வாய்க்கூசாத அவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு நம்ம மேலே இது நாம் தான் வரதட்சணை குடும்பத்தினால அவன் அது மயிலை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டு வாய்க்குசாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெலாம் பார்க்குற போது எனக்கு பத்துக்கிட்டு எரியுது. அவங்க நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பம், நல்ல ஒரு இது கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அதில் ஒரு பர்சன்ட் கூட இல்லாமல் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே நைட்டில் யாருமே தூங்காமல் அதை பற்றி நினச்சி புழம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசாமல் இந்த விஷயத்த நம்ம பாண்டியன் மச்சாங்கிட்டே நம்ம இந்த விஷயத்த சொல்லி தான் ஆகணும். ஏன்னா மயிலை இப்படியே விட்டால் எல்லாருமே ஏமாற்றிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தாலுமே வந்துடுவா. பர்மனெண்ட்டாக அவள் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. ஏதோ அவங்க வயசு விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த கல்யாண விஷயத்துலேயே அவள் பொய் சொல்லியிருக்காளே, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே பழனிவேலு யோசிச்சுக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பழனிவேலுமே கடைக்குமே கிளம்பிடுறாங்க. சுகன்யா அங்கே நின்றுக்கிட்டு ஏங்க இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, எங்கே தான் போயிட்டு வந்தீங்க, அப்படி என்ன தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த பொருளுமே வாங்கிட்டு வரல, அப்படி எங்கே தான் போனீங்க அப்படின்ற மாதிரியுமே சுகன்யா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பழனிவேலும் நான் எங்கே போயிருந்தேன், என்ன நான் கொஞ்சம் எனக்கு வெளியில் வேலை இருக்குது, அது விஷயமா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன். கடையில் பார்த்துக்கிற வேலையோட உனக்கு வேறு என்ன வேலை, நான் எங்கே இருக்கேன், என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுதான் உனக்கு முக்கியமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே பழனிவேல் கேட்டுறாரு. அதுக்கப்புறம் சுகன்யாவும் நம்ம என்ன கேட்டாலுமே அவர் சொல்ல மாட்டார் அப்படின்றதுனால சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் மறுநாள் இங்கே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவர் சரவணனை வீட்டிலே விட்டுட்டு அவர் மட்டுமே கடைக்கு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கோமதியும் அவரை பார்த்துட்டு ஒரு மனசு உடைஞ்சி போயிட்டுருக்காரு. அவர் இப்படி பார்த்து நான் எப்போவுமே இப்போ இது மாதிரி பார்த்ததே இல்லை, அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய பிள்ளைய நாமளே கெடுத்துட்டுமே, நாமளே அந்த சம்மந்தம் தப்பான சம்மந்தத்தை நாமளே கூட்டிகிட்டு வந்து இங்கே சரவண வாழ்க்கையை கெடுத்துட்டுமே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு அவர் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. மறுநாள் இங்கே எந்தமே யாருமே சாப்பிடாம உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே மீனாவும் ராஜியும் சமைச்சிட்டு இங்கே கோமதியுமே சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனால் கோமதி சாப்பிடாம உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் சாப்பிட்டானான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு அவனுக்கு சாப்பாடு போடுங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாங்க, சாப்பிட்ற நிலையில் நான் இல்லை, ஏன்னா மயில் பண்ண விஷயம் அது மாதிரி விஷயத்த பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா, அவள் வேணா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் என்னால் அவள் செஞ்ச தப்பை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்ற மாதிரியே கோமதியும் உக்காந்துட்டுறாங்க. அதுக்கப்புறம் அத்தை நீங்கள் சாப்பிட்லன்னா அங்கே அவருமே சாப்பிட மாட்டார், நீங்கள் சாப்பிட்டா தான் அவருமே சாப்பிடுவார், நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் அவரை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே மீனாவும் ராஜையுமே கிளம்பிடுறாங்க. மேலே செந்தில் கதிர் சரவணன் சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே போயிட்டு இது அங்கே 3 பேரும் வாங்க சாப்பிடுவீங்க, ஏன்னா சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு, நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு தான் ப்ராப்ளம் ஆகும், நீங்கள் இங்கே ஏன் உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எழுந்து வாங்க அப்படின்ற மாதிரியுமே மீனா கூப்பிடுறாங்க. உடனே சரவணனும் எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. அதை கேட்டு மீனாவும் ஏங்க இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியுமே செந்தில்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அரசியும் அங்கே அவர் கூட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியும், நம்ம போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அரசி கிளம்பி அங்கே அண்ணன் நீங்கள் அதில் நினச்செல்லாம் ஃபீல்
பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எங்களுக்கும் தான் கஷ்டம். நீங்கள் வாங்கின சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பற்றியெல்லாம் யோசிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கலாம். நீங்கள் அதை பற்றிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க தப்பு பண்ண அவங்களே ஃபீல் பண்ணாமல் இருக்கிற போது நாம் தப்பு பண்ணாத நாம் நாத்துக்கு ஃபீல் பண்ணோன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியுமே சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க சரவணனை. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு இருக்க பழனிவேலும் உங்கள் பாண்டியனை பார்க்குறாரு. பாண்டியனை பார்த்ததும் மச்சான் ஒரே நிமிஷம் மச்சான், நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. என் கூட பேசுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நாங்கள் சொல்கிறத மட்டும், இந்த முக்கியமான விஷயத்த நீங்கள் கேட்டுட்டு மட்டும் போயிடுங்க. எனக்கு பதில் கூட சொல்ல வேணாம். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிறதுனால என்னால் வீட்டுக்கு வர முடியாது. ஆனால் அந்த வழியில் உங்கள் கூட என்னால் பேச முடியும். உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் எப்போவுமே கஷ்டம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நேரம் நாங்கள் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் சொல்லிடுறாங்க. உடனே டக்குன்னு சொல்லி எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்லிட்டுறாரு. உடனே பழனிவேலும் அண்ணன் இங்கே மயில் இருக்கா இல்லைண்ணே, அவங்க ஊரில் நான் 4 பேரை விசாரித்தேன். ஆனால் விசாரித்த வரைக்கும் அவங்க ஊரில் எல்லாருக்கிட்டையுமே கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு தான் இருக்காங்களாம். அவங்க ஃபேமிலியே எல்லாமே அவங்க ஃபேமிலி திருட்டு ஃபேமிலி, ஃப்ராடு ஃபேமிலி தானே. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் தெரியாமல் இப்போ இருக்கீங்க. இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்களோ. இங்கே ஏற்கனவே மயிலுக்கு கல்யாணம் ஆகிடுச்சானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. இது உடனே ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்க. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதும் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியல. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருந்தேன். அதனால தான் அங்கே வீட்டுக்கு கூட வந்தேன். ஆனால் வீட்டில் அக்கா என்ன வீட்டிலேயே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியே தொடுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தையுமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுவே பார்த்துக்கோங்க. ஏன்னா சரவணன் இதை நினச்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்கும். இப்போ கல்யாண விஷயம் வேறு அவனுக்கு தெரிஞ்சுனா ரொம்பவே வருத்தப்படுவான். இது உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுங்கண்ணே. அங்கே சரவணன் மனசை கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் கிட்ட பழனிவேலுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் முத்துவேலுமே வந்துக்கிட்டு இருக்காரு கடைக்கு. வந்து இங்கே சுகன்யா கிட்ட என்ன சுகன்யா பழனிவேல் எங்கே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணா அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்கிறத கூட இல்லைண்ணே. எனக்கு அநேகமாக அவங்க பாண்டியன்கிட்ட பேசுறதுக்கு தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே சக்திவேல் ரொம்பவே கோவமாக சுகன்யா நீ அங்கே போகிறதெல்லாம் எதுக்கு விடுற, அந்த பரதேசி பாண்டியன்கிட்ட பேசாமல் இவனால் இருக்க முடியாதாம்மா, அவன் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலுமே அவன் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பானாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பழனிவேலுமே போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சக்திவேலும் எங்கடா போயிட்டு வந்த, எங்கள் பரதேசி பாண்டியன் குடும்பத்தை பார்த்துட்டு பேசிட்டு சமாதானம் சொல்லிட்டு வந்தியா, அவங்கள இன்னமும் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியாடா, அவங்க உன்னெல்லாம் ஒரு நிமிஷம் கூட நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீ தான் அவங்கள நினச்சி சாகணும். நீ எதை ஒன்று பண்ணிக்கூடா, உனக்கு நல்லது மட்டும் தான் செய்வேன், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடை வச்சு நல்லபடியாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதை பார்க்காம நீ பாண்டியன் குடும்பத்தில் அது நடந்துக்கிட்டு இருக்கு இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ உன் பொழப்ப நீ பாருடா. அவங்க ஒரு விஷயத்த அவங்களே பார்த்துக்கிறாங்க. அவங்க செஞ்ச தப்பு அவங்கள தான் வந்து அடிக்கும் அப்படின்ற மாதிரியுமே சக்திவேல் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அப்பத்தாவுமே வடிவு அங்கே எதனா சவுண்டு இது வந்து அதுக்கப்புறம் எதனா இது பேசிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லத்த எந்த சவுண்டுமே வரல. அதுக்கப்புறம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. இங்கே கோமதி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. இதை நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ இது ஒரு கஷ்டமாக வந்து அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்ற மாதிரியுமே வடிவு சொல்லிடுறாங்க. உடனே அப்பத்தாவும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக அவங்களுக்கு சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்குது. நான் என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ பழனிவேல் பிரச்சனையில் எங்கூட அவங்க பேசாமல் போயிட்டாங்க. இல்லைனா அவங்களுக்கு நான் பேசி சமாதானமெல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பேன். ஆனால் அவங்க வீட்டுக்கு கூட போக முடியாத சுச்சுவேஷனில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க என் பொண்ணு கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி உக்காந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாண்டியனுமே கடைக்கு போய் ஓப்பன் பண்ணி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வர கஷ்டமோதுமே இங்கே ஏன்னா பாண்டியன் இங்கே மயில் வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுங்களாமே, என்ன பிரச்சனை, இது கேள்விப்பட்டேன் எல்லாருமே அதே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பாண்டியனுக்கு பயங்கர கோபமாகிடுது. ஏற்கனவே மயில் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இங்கே சரவணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருந்தால் அங்கே வர கஷ்டமெல்லாம் இதே மாதிரி கேட்கறதுனால உடனே அண்ணா நீங்கள்
வந்த வேலையை மட்டும் பாருங்கள். வந்த வேலையை விட்டுட்டு வேறு எல்லா வேலையும் நீங்கள் பேசிக்கிட்டு தான் உங்களுக்கு வேறு என்ன வேலை உங்களுக்கு அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே கோவமாக பேசுகிறேண்ணே. அண்ணா என்னண்ணே நான் சும்மா தானே கேட்டேன், அங்கே மயில் எதுக்காக நான் வீட்டை விட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன். ஏன்னா இவ்வளோ கோவப்படுறீங்க, நான் இதை கேட்கலண்ணே, நான் வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. கடையில் உட்காரத்துக்குமே விருப்பம் இல்லாமல் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கோயில் வரையும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுமே உட்காந்து கோயிலில் உட்காந்துக்கிட்டு அதை நினச்சி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பழனிவேல் ஒரு விஷயத்த வேற சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அதை நினச்சி ஏற்கனவே மயிலுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான். இந்த கல்யாணம் நடந்தது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த விஷயம் நான் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு நின்று இருக்காரு பாண்டியனும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.